வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டையை நான் இன்றைக்கி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா முட்டை வெடித்து வெளியே வராமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போது முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் தவா வச்சுட்டு தவா சூடானதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வில் தீயை குறைச்சிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு 3 அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் எல்லா முட்டையும் இப்படி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போடுங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ திரும்ப 1 நிமிஷம் நம்ம வறுக்க விடலாம். ஒரு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் முட்டை நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். பட் முட்டை ரொம்ப நேரம் நம்ம ஹீட்டில் வச்சோம்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் மைல்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முட்டை வறுவல் தயார். இதை நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்குள்ளெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சுவையான ரசம் எப்படி வைக்கிறதுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.